ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஆர் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன் செட் இதுக்கு கோச்சிங் போயிட்டுருக்கு. வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் செட் குவாலிஃபை ஆனால் யூ வில் பி கன்சிடர் ஃபார் த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லீனியர் அல்ஜிப்ராவில் வாங்க ப்ராப்ளமுக்கு போடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கொஷின். நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். Okay, so இப்போ t from R5 to R6 be a linear transformation such that tx equal to 0 for all x in 5 அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? எல்லா எக்ஸும் ஜீரோக்கு மேப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா tx equal to 0 for all x in R5 அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் த கர்னல் கேட்டிருக்காங்க, அப்புறம் T11 அண்ட் R2 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது வந்து இட் இஸ் R5, இட் இஸ் R6. ஏன்னா 11 R2 கேட்டதுனால சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ இங்கே இருக்குன்னா எல்லா எலமெண்ட்டும் எங்கே தான் மேப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 11ம் கிடையாது, R2வும் இல்லை. So option 2 false, option 3 false. You know, இது on 2 but not 11. It is 11 and on 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வராது அப்படிங்கிறதுனால இது false ஆயிடும். 11 on 2 ஓட ஐடென்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு இந்த படம் தான். இதுதான் நம்ம பேசிக்காக ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக இதை ட்ரா பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரேஞ்சோட டைமென்ஷன் என்ன இருக்கும், கர்னலோட டைமென்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ரேஞ்ச் ஆஃப் டீல உங்களுக்கு என்ன வரும்? சிங்கிள்டன் ஜீரோ மட்டும்தான் வருமா? ஓகே, ரேஞ்ச் ஆஃப் டீல ஏன்னா எல்லா எலமெண்ட்டுமே எங்கே போயிருக்கு? ஜீரோக்கு தான் மேப் ஆயிருக்கு. எல்லா எலமெண்ட்டோட இமேஜும் நீங்கள் ஜீரோன்னு சொல்றீங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் டி என்னது? சிங்கிள்டன் ஜீரோ. அப்போ இதோட டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி என்ன இருந்திருக்கும்? ஜீரோ. ஏன்னா இங்கே நான் பேசிஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு எம்டி செட், சிங்கிள்டன் ஜீரோ மட்டும் இருக்கு. ஓகே, இதுக்கு பேசிஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டி செட். ஓகே, டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி ஜீரோ வரும். இப்போ டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் கர்னல் ஆஃப் டி பார்க்கணும். ஸோ கர்னல் ஆஃப் டீல பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரேங்க் அனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். கர்னல்ங்கிறது என்ன எழுதிப்பீங்க? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் R5 such that tx equal to 0 அப்படிங்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே இந்த dx வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லா எக்ஸ் இன் R5மே எங்கே போயிருது அப்படின்னா ஜீரோக்கு மேப் ஆயிருதுன்னு சொல்லிடுங்க. அப்போ இது எக்ஸாக்டாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா R5ஆகவே இருந்திருக்கும். ஓகே, கர்னல் வந்து எக்ஸாக்டாக R5ஆகவே இருந்திருக்கும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் த கர்னல் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆக இருக்கும். ஓகே, ரேங்க் அனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது? டொமைனோட டைமென்ஷன் இட் இஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி பிளஸ் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி. ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்குன்னு சொல்றா. ஒன்று இதை நீங்கள் கால்குலேட் பண்ண உடனே இதை சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும். பட் இட் இஸ் அ ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லா எலிமெண்ட்டுமே ஜீரோக்கு மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு ரேஞ்ச் வந்து ஜீரோ வந்திருக்கும், கர்னல் வந்து டொமைன் என்னவோ அதுதான் இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் த ஈஸியஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் தான். ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு நான் கேட்டிருக்கேன், பட் எழுதின வே மட்டும் தான் டிஃப்ரெண்ட். இது நீங்கள் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் வந்துடணும். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியம். ஸோ இப்போ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி என்ன வராது? 1 வராது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி என்ன வரும்? 5 வரும். அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்டை தான் கொஞ்சம் வேற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வேற ஏதோ அப்படிங்கிற அளவில் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி ட்ரைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குவாலிஃபை ஆவீங்க. யூ வில் பி இன் த பெஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வில் சி இன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.